ஒரு பூ வச்சா பூ வச்சா அப்புறமா வச்சு இந்த இடத்துல வந்து திருவாயூர்படி புளியாந்தோப்புல வந்து ஒரு 20 ஆண்டு காலமா விநாயகர் இருக்கிறாரு. ஆனந்த விநாயகர் ஒரு பேரு. அது ட்ராக் இருக்கிறதுனால கொஞ்சம் விரிசல் விட்டு போயிடுச்சு. அதனால இடிச்சு 1.5 வருஷ காலமா அந்த சாமிக்கு எதுவுமே பண்ணாம இருந்தோம். இப்போ 8ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் விநாயகருக்கு. அது உள்ள முருகர், வராகி, விஷ்ணு துர்கை, ராகு கேது பின்னாடி, முருகர் பின்னாடி, அதான் இது பின்னாடி இருக்குது, அரச மரத்து பின்னாடி. காலையில பூஜை நடத்தணும், எப்பவுமே நடத்துற மாதிரி மண்டல பூஜை தான் பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ வந்து 3 வாரம் ஆயிடுச்சு சாமி கும்பாபிஷேகம் பண்ணி. இப்போ மண்டல பூஜை பண்ணும்போது காலையில எங்க அக்கா பொண்ணு கொஞ்சம் வீடியோ காட்டுச்சுட்டு, இது மாதிரி இன்னைக்கு நாளைக்கு மண்டல பூஜை நான் வைக்கிறேன்னுச்சு. சரின்னு வீடியோல காமிச்சுக்கினே போயிட்டு இருந்தேன். போறப்போ எல்லா விநாயகர், வராகிய, துர்கம்மாவெல்லாம் காமிச்சிட்டு முருகர்கிட்ட போறப்போ அவளே சொன்னா, சித்தி பாரு கண்ணு திறந்துருக்குது முருகருன்னா. நான் எப்படி சும்மா சொல்ற நீ அப்படி, நிஜமா பாரு சித்தின்னா. கீழே குஞ்சு பாக்குறப்போ அப்படியே நிஜத்துக்கே கண்ணு திறந்த மாதிரியே இருந்தாரு சாமி. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அப்படியே பதட்டமா ஆயிடுச்சு, கை காலெல்லாம். அப்படியே எதிர் வீட்டுல ஒருத்தரை கூப்பிட்டேன், அவரும் வந்து பார்த்து அப்படின்ட்டாரு. அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பாவை கூப்பிட்டு அவங்களும் வந்து பார்த்து வீடியோலாம் எடுத்தாங்க, வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. ஆனா ஜனவரி 1 அதுவும் முருகர் இந்த மாதிரி கண்ணு திறந்து எல்லாரையும் நல்லா வச்சுக்கணுன்றதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இது பழமையா இருந்து இப்பதான் புதுப்பிச்சு 3 வாரம் தான் ஆகுது இந்த கோயில்ல. அந்த முருகரை வச்சு நாங்க வந்து இப்பதான் பிரதிஷ்டமே பண்ணோம். அந்த முருகர் இப்படி தரும், இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு கருணை எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப அதிசயமா இருக்குது எங்களுக்கே. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாளைக்கு புது வருஷம் பிறக்கிற நேரத்துல எல்லாருடைய கஷ்டமே போற மாதிரி அவர் கண்ணு திறந்திருக்காரு. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை.